வணக்கம் மாணவர்களே. கடந்த வகுப்பிலே நம்ம வழக்கு அப்படிங்கிறதுல அதாவது இயல்பு வழக்கு பார்த்தோம். அதுக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் பிறகு இப்போ நம்ம அதனுடைய இன்னொரு பிரிவான தகுதி வழக்குனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தகுதி வழக்கு அதை இப்படி மூன்று வகையாக பிரிக்கலாம். இடக்கர், அடக்கல், மங்கலம், ஒழுங்கு, குறி என நாம மூன்று வகையாக பிரிக்கலாம். இப்போ ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு மூன்று வகையாக இருக்கு. ஏன் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு தகுதியான ஒரு சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. பிறர்கிட்ட ஓப்பனா நம்ம பேச்சு வழக்குல எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. இப்போ நம்ம ஒரு வீட்டுல ஒரு 4-5 பேர் இருக்கிறோம், ஏதாச்சும் ஒன்று நம்ம வெளிப்படையா பேசுவோம். ஆனா இதுவே ஒரு மேடையில பேசும் பொழுது அதே வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்த இயலாது. ஏன்னா அதுல அந்த மேடையில நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தும் பொழுது அதையெல்லாம் கொச்சையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதற்காக நம்ம தகுதியான வழக்கு ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்ல பயன்படுத்துவது தான் இந்த தகுதி வழக்கு. இதை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 3 தான் இது. இதுல முதல் ஒன்று தான் இடக்கர், அடக்கல் அப்படிங்கிற வகை. அப்படி என்றால் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு ஒரு சில சொற்களால் நிரப்புதல். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு டாய்லெட் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய பெயர் அதுதான், டாய்லெட் அப்படின்னு. அதை தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? கழிவறை என்று சொல்லுவோம். ஆனா இப்ப நம்ம சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களாகட்டும் பிற எல்லா இடத்துலையும் எப்படி சொல்றோம்? ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். சார் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற சொல்றோம். டாய்லெட் போயிட்டு வர அப்படிங்கிறது கூட நம்ம ஓப்பனா சொல்லுவது கிடையாது. இடக்கர், அடக்கர் என்றால் பிறரிடம் சொல்ல முடியாத சொல்லி அதாவது வேறு ஒரு சொற்கள் கொண்டு நிரப்புவார்கள். இப்போ கால் கல்வி வந்தான், கால் கல்வி வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வெளியே போயிருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? கால் கழுவுனியா, கால் கழுவுனியான்னு சொல்லுவாங்க. கால் கழுவுவது என்றால் நம்மளுடைய காலை கழுவுவது என்று அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய உடலை சுத்தம் செய்திருக்கமா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். குழந்தை வெளியே போய்விட்டது. இப்போ ஏதோ மோஷன் போயிடுச்சுன்னு இங்க குழந்தைங்க, அது எல்லா இடத்துலையும் மோஷன் போயிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தமிழ்ல. சரியா? அந்த மோஷனுக்கும் தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு. ஆனா அதை அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? குழந்தை வெளியே போய்விட்டது. மோஷன் போயிட்டாங்க அப்படிங்கிறத தான் எப்படி சொல்றோம்? குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்றோம். பிறகு ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன். சரியா? இப்போ நீங்க எப்படி ஒரு டீசெண்டா அதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்களோ, எங்க காலத்துல நாங்க படிக்கும்போது நான் போய் நேரம் நின்று சார் ஒன்றுக்கு போயிட்டு வரேன், சார் 2க்கு போயிட்டு வரேன் இப்படின்னா நாங்க கேட்போம். ஸோ இப்படி ஒரு தகுதியில்லாத சொற்களை அப்படி சொல்றதை விட இப்படிப்பட்ட தகுதியான சொற்களை கொண்டு நிரப்புவது தான் இந்த முதல் பிரிவு. இடக்கர், அடக்கல் என்பதுதான் இந்த முதல் பிரிவு. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மங்கலம். மங்கலம் என்றால் அதாவது ஒரு மங்கலம் இல்லாத சொற்கள் நிறைய சொற்கள் இருக்கு. அந்த மங்கலம் இல்லாத ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதற்குண்டான மங்களமான ஒரு சொற்களை கொண்டு நிரப்புவதுதான். செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் குஞ்சினார் என குறிப்பிட்டார். இப்ப நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ செத்து போயிட்டார் அப்படிங்கிறது கூட அது ஒரு சின்னதான ஒரு சொல்லாக இருந்தாலும் கூட அதை அப்படியே பயன்படுத்தினால் எல்லோருக்குமே ஒரு மனக்காயம், மனக்கசப்பு மாதிரியான ஒரு கேட்கத்தகாத ஒரு இது போல. அதற்கு பதிலாக துஞ்சினார் அப்படிங்கிற சொல்லை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். நாம் இக்காலத்தில் காலமானார், இயற்கை ஏற்றினார். இப்ப நீங்க கண்ணீரஞ்சலி போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இறைவன் அடி சேர்ந்தார், காலமானார் இப்படின்னு போட்டிருப்பாங்க. இவர் செத்து போயிட்டார் அப்படின்னு எந்த போஸ்டர்லையுமே யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா அது செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றது ஒரு மங்களம் இல்லாத சொல். அந்த மங்களம் இல்லாத சொல்ல நிரப்புவதற்காக இப்படிப்பட்ட ஒரு மங்களமான ஒரு நல்ல சொற்களை பயன்படுத்தினார்கள். இதுதான் மங்களம் என்பது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மங்களமில்லாத
சிங்கம், கருப்பு ஆடு. இப்ப நம்ம கருப்பு ஆடு கலர்ல நிறைய கலர் இருந்தாலும் அதை வந்து வெள்ளாடு என்று தான் நம்ம சொல்லுவோம். விளக்கை அணை என்பதை விளக்கை குளிரவை, விளக்கான அப்படின்னு சொல்றது கூட ஒரு மங்கள விலாசம். அதற்கு விளக்கை குளிரவை என்றால் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விளக்கை வந்து குளிர வைக்கணும்னா அணைக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். நஞ்சுள்ள பாம்பு, நல்ல பாம்பு. இப்ப நல்ல பாம்புக்கு தான் என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். அப்போ நஞ்சுள்ள பாம்பை என்னன்னு சொல்லுவோம்? நல்ல பாம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ மங்களம் இல்லாத சொற்களையும் கூட அது ஒரு மங்களமான சொற்களை வந்து நம்ம குறிக்கிறோம். மாணவர்களே, இந்த வகுப்புல நம்ம தொகுதி வழக்குல இடக்கர் அடக்கல் மங்களம் பார்த்தோம். குழு குறி என்பது ஒரு குழுக்குள்ளையே பயன்படுத்துகின்ற ஒரு 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 வார்த்தைகள். அந்த குழுவிற்கு தவிர, அந்த குழுவை தவிர்த்து இப்போ வேற வேலை செய்யறவங்களுக்கு அவங்க பேசுற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இதுதான் இந்த குழு குறி என்பது. மீண்டும் ஒரு புதிய தலைப்புக்கு கீழே மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.